தாம்பரத்தில் கொல்லம் விரைவு ரயிலில் இரும்பு ராடு உரசிய விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் தற்பொழுது களத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வண்டலூர் முதல் ஊரப்பாக்கம் வரை ரயில்வே தண்டவாளத்தில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மீரான் இணைகிறார். மீரான், அதிகாரிகள் மேற்கொண்டு வரக்கூடிய ஆய்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை புறநகர் பகுதியான வண்டலூர் முதல் ஊரப்பாக்கம் வரை ரயில்வே தண்டவாள பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணிகளானது கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. நேற்றும் வழக்கம் போல ஏராளமான ரயில்வே பணியாளர்கள் அந்த பகுதியில் தண்டவாளத்தை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிகளை முடித்துவிட்டு அவர்களுக்கு சென்ற பிறகு இன்று அதிகாலை 2 மணி அளவில் சென்னை நோக்கி வந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரப்பாக்கத்திற்கும் அந்த வண்டலூர் பகுதிக்கும் இடையில் இருக்கின்ற பகுதியில் பலத்த சத்தமானது ரயில் இன்ஜினில் கேட்டிருக்கிறது. அந்த ரயில் சக்கரங்களில் சத்தம் வந்த உடனே ரயில் டிரைவர் உடனடியாக அந்த பகுதியில் ரயிலை நிறுத்தி உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கொடுத்து அந்த பகுதியில் சோதனை நடத்தினார்கள். ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இரும்பு ராடு ஒன்று அந்த சக்கரங்களில் சிக்கி சத்தம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இந்த தண்டவாள பராமரிப்பு பணிகளுக்காக இந்த கனெக்டிங் ராட் என்று சொல்கின்ற அந்த இரும்பு ராடுகளை வைத்து பணியாளர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ராடை அந்த தண்டவாளம் அருகிலேயே விட்டு சென்றது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அதை அப்புறப்படுத்தி விட்டு அதன் பிறகு அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது புறப்பட்டு சென்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் நீண்ட நேரமாக கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கு பின்னால் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலும் காலதாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது ரயில்வே பாதுகாப்பு படையினர், ரயில்வே அதிகாரிகள், ரயில்வே போலீசார் வண்டலூர் ரயில் நிலையம் முதல் ஊரப்பாக்கம் வரை நேற்று பராமரிப்பு பணிகள் நடைபெற்ற தண்டவாள பகுதியில் வேறு ஏதேனும் இரும்பு ராடுகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக தற்போது சோதனை நடத்துகிறார்கள். முழுமையாக சோதனை நடைபெற்ற பிறகு அந்த பகுதியில் வேறு ஏதும் பாதிப்பு ஏற்படுறதா, என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணை நடைபெறும் என்ற தகவலையும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள்.